அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய சிறப்பை பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். பெரியார்கள், நம்முடைய முன்னோர்களான சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தொழுகையை நிறைவேற்றி வந்தார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி முஅத்தா மாலிக்கில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய நாட்டப்படி இரவு நேரத்தில் நின்று தொழுவார்கள். இரவினுடைய கடைசி பகுதி வந்துவிட்டால், இரவினுடைய கடைசி பகுதி தான் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு ஏற்ற நேரம். அதாவது இரவனுடைய முற்பகுதி நடுப்பகுதியில் தொழுதாலும் தஹஜ்ஜுத் தொழுகை கூடிவிடும் என்றிருந்தாலும் கூட சிறப்பு என்னென்னா இரவினுடைய கடைசி பகுதி, இரவனுடைய அதாவது 3 பங்காக இரவை பிரித்து, இப்போ உதாரணமாக இரவு 10 மணி நேரம் அல்லது 11 மணி நேரம் வருதுன்னு சொன்னால் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஒரு பார்ட் அப்படின்னு பிரித்தோம்னு சொன்னால் கடைசி பார்ட் கடைசி 3 மணி நேரம், அதாவது ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள ஒரு 3 மணி நேரத்துலேருந்து அந்த தஹஜ்ஜுடைய நேரம் சிறப்பிற்குரிய நேரம். அப்போ அதாவது அதான் அந்த இரவினுடைய கடைசி பார்ட் விட்டால் 3 பகுதியில் 3வது பகுதி விட்டால் தன்னுடைய குடும்பத்தாரையும் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி எழுப்பி விடுவார்கள். உமர் ரலியல்லாஹு அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் தொழுகை தொழுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வசனத்தை ஓதி காமிப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல நபியை பார்த்து ஒரு வசனத்தை ஒரு இடத்துல சொல்லுவான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, நபியை உம்முடைய குடும்பத்தாரை தொழும்படி ஏவுவீராக, வஸ்தபிர் அலைஹா, நீரும் அதில் நிலைத்திருப்பீராக அப்படின்னு அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லிட்டு சொல்லுவான். அதாவது நீங்களும் தொழுவுங்க, உங்களோட குடும்பத்தாரையும் தொழும்படி ஏவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்கள்கிட்ட நாம ரிஸ்க் கேட்கல, நீங்க ரிஸ்க் எனக்கு ரிஸ்க் கொடுங்க நான் உங்கள்கிட்ட கேட்கல, வாழ்வாதாரத்தை எனக்கு நீங்க கொடுங்க நான் உங்கள்கிட்ட கேட்கல, நஹ்னு நர்சுகுக், நான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அந்த வசனத்தை அது உமர் ரலியல்லாஹு அவங்க குடும்பத்தாருக்கு ஓதி காமிப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, நீங்க இந்த நேரத்தில் எழுந்து தொழுதுங்கன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய ரிஸ்க் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற கருத்தை அது உமர் ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பத்தாருக்கு பதிவு வைப்பாங்க. அதே மாதிரி பல்வேறு சஹாபாக்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுது. அபு உத்மான் நஹ்தி அப்படிங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, நான் ஒரு 7 நாள் அபூ ஹுரைராவுடைய வீட்டில் விருந்தாளியாக நான் தங்கியிருந்தேன். அந்த 7 நாளும் நான் பார்த்தேன். என்னன்னு கேட்டால், அபூ ஹுரைராவும் அவருடைய மனைவியும் அவருடைய பணியாளும் அவருடைய வேலைக்காரரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இரவை 3 பகுதிகளாக பிரிச்சுக்குவாங்களாம். இரவை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொருத்தர் எந்திரிச்சு தொழுகிறதாம். அதாவது முதல் பார்ட்டில் ஒருத்தர் எந்திரிச்சு தொழுவார், மற்றவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. 2வது பார்ட்டில் என்ன செய்வார், ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுவார், மற்றவங்க தூங்கிடும், மற்ற 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி அதாவது 3 பார்ட்டாக பிரித்து இது மாதிரி அவங்க இரவு நேரத்தை இபாதத் செய்வதில் கழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கணியத்திற்குரியவர்களே, அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கா இல்லையா, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு அமல், ஒரு சின்ன வாசகம் தான். அந்த வாசகத்தை சொன்னால் அல்லாஹ் ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தர்றான். அதாவது நம்மளை முஸ்தஜாபு தாவாத்தை ஆக்கிடுறான். முஸ்தஜாபு தாவாத்துனா துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நபராக அல்லாஹ் ஆக்கிடுறான் அப்படின்னு ஹதீஸில் பதிவு செய்யறது. புகாரில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள், மன் தஆர்ர மினல் லைலி ஃபகால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். அதாவது இரவில் எவன் ஒருவன் எழுந்து, அதாவது தஹஜ்ஜுத் நேரத்தில் எந்திரிச்சு இந்த வாசகத்தை சொல்லணும். ரொம்ப இலவான வாசகம் தான், பெரும்பாலும் முஸ்லீம்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வாசகமாக தான் இருக்கும். இது நல்லா பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது என்னது, இதை சொல்லிட்டு நல்லா கவனிச்சுங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதாவது கலிமா, அந்த 5 கலிமா படித்தவங்களை கேட்டால் தெரியும், இது 4வது கலிமா. இது 4வது கலிமா. அதுக்கடுத்து என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ்.
நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4வது கலிமாவை சொல்லிக்கிறணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது 1. 2வது வந்து அல்ஹம்துலில்லாஹ் 2வது. அதுக்கடுத்து வ சுப்ஹானல்லாஹ் 3வது. 4வது வந்து வலா இலாஹ இல்லல்லாஹ் 4வது. 5வது வந்து வல்லாஹு அக்பர் 5வது. சொல்லிட்டு அடுத்து 6வதா வந்து வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா இப்படிங்கிறத இந்த வாசகத்தை ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு, இந்த வாசகத்தை ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஒரு அரை நிமிஷத்தில் கூட முடிச்சிடலாம். அதே ஒரு நிமிஷம் கூட வச்சுங்களேன். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அல்லாஹும் மௌஃபிர்லி என்று யார் சொன்னாரோ, நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹும் மௌஃபிர்லி என்று. அல்லாஹும் மௌஃபிர்லின்னா யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்றோ, அல்லது வேறு ஏதேனும் நமக்கு தேவை இருந்தால் துவா செய்தால், அதாவது வந்து இந்த வாசகத்தை சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹும் மௌஃபிர்லின்னு சொல்றது, அல்லது நம்மளுடைய வேறு ஏதாவது தேவைக்கான நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உஸ்துஜீப லஹு, அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க. அப்போ நம்முடைய துவாவெலாம் நான் பகலில் எவ்வளோ துவா செய்கிறேங்க, என்னுடைய கோரிக்கையில் அல்லாட்ட வைக்கிறேன், அல்லாஹ் வந்து என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நான் என்ன பாவம் சொன்னோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ஆஜிஸ் ஆகிடுறோம். நம்ம நிறைய பேர் இயலாமல் போயிடுறோம். நம்ம புலம்புறோம், நம்ம மக்கள்கிட்ட போய் புலம்புறோம். நிறைய பேர் வந்து தஹஜ்ஜுத் தொழுகிறத போய் வெளியே போய் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் தஹஜ்ஜுத்லாம் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம தஹஜ்ஜுத் வந்து மறைஞ்சு செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கணும். நம்மளுக்கு அல்லாஹ் மட்டும் தெரியும், அது மாதிரி உள்ள அமலாக இருக்கணும். அப்போ இந்த வாசகத்தை சொல்லிட்டு அல்லாஹும் மஃபிர்லின்னு அவன் சொன்னாலும் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லது வந்து இவனுக்கு வேறு ஏதேனும் கோரிக்கைகள் இருந்தாலும் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பிறகு அவர் உலு செய்து அவர் தொழுதால் அவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். இது வந்து தொழுகைக்கு முன்னால் செய்யக்கூடிய அமல். அதாவது தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு முன்னால் அந்த வாசகத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் துவா செஞ்சாருன்னா அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கடுத்து அவர் உலு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னது தொழுதாருன்னு சொல்லிச்சுன்னா அவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். இது ஒரு சின்ன அமல் தான். நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை வந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த அமலை பயன்படுத்துவோம். குறைஞ்சபட்சம் நம்ம தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கம் இல்லாவிட்டாலும் கூட ஃபஜ்ருக்கு, இப்போ உதாரணமாக ஃபஜ்ருக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு, ஃபஜ்ருடைய பாங்கு சொல்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஃபஜ்ருடைய வக்து வர்றதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஃபஜ்ருடைய பாங்கு வந்து ஒவ்வொரு பள்ளிகளையும் கொஞ்சம் முன்ன கூட சொல்லுவாங்க. வக்து வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட சொல்லக்கூடிய பள்ளிகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம அதை கவனிக்க வேணாம். ஃபஜ்ருடைய வக்து எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழுகை அட்டவணையில் பார்த்துக்கிட்டு சொன்னால் ஃபஜ்ருடைய வக்துக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எந்திரிச்ச உடனே நம்ம இந்த துவா ஓதிடுற, இந்த துவா ஓதிட்டு அல்லாட்ட நம்ம கையேந்தி துவா செஞ்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா முதல்ல இந்த துவா ஓதிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறது, தஹஜ்ஜுத் தொழுகையை வந்து உலு செஞ்சுட்டு தஹஜ்ஜுத் தொழுதாங்கன்னா அல்லாஹ் அவங்களுடைய துவாவையும் ஏற்றுக்கொள்வான், அவங்களுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்வான். எல்லாமல் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.